ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்த்தங்காய் ரசம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு 2 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இடையில இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துடுறேன். கொட்டை இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் ஊறுகாய், அதனால எல்லாத்துலேயும் கொட்டையை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி 2த்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலான சைஸில் வெட்டிக்கிறேன். நார்த்தங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பசி எடுக்கும் சாப்பிட்டிங்கன்னா. நார்த்தங்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்காது, இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி தண்ணி தாகம் அடிக்கடி அடிச்சிட்டு இருந்துச்சுனாலும் அதுவும் நீங்கிடும். இப்போ இந்த சைஸுக்கு நான் வெட்டி வச்சுக்கிறேன், அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஒரு பாதி நார்த்தங்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஜூஸ் புழிஞ்சு இதோட யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாதி நார்த்தங்காயிலேருந்து நான் ஜூஸ் எடுக்கிறேன். ஜூஸ் எடுத்து இதை நம்ம ஊறுகாயோடு சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன் ஊறுகாய் போடுறதுக்கு. கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா இந்த மாதிரி செராமிக் ஜார் எடுத்துக்கலாம், பீங்கான் ஜார் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இது 2 தவிர நீங்கள் அலுமினியம் சில்வர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் இங்கே கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த நார்த்தங்காயில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு பிடிக்கும், அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். அதனால் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதுக்கு மேலே சேர்க்குறேன். மீதம் இருக்க நார்த்தங்காயை இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் சேர்க்குறேன். ஊறுகாய் எப்போவுமே உப்பு பிடிக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸை சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா ஊறுங்கிறதுக்காக அந்த ஜூஸை போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இப்படி நல்லா மூடி போட்டு நல்லா குலுக்குனாலே உங்களுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இதை நான் 2 நாளைக்கு சன்லைட்டில் 2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 5லேருந்து 6 நாள் அப்படியே வச்சுருந்துட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருந்துட்டு காலையிலையும் ஈவினிங்கும் மட்டும் கலந்து விட்டுட்டு 6 நாளைக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வரும். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 7 நாள் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்கும், கலரே மாறி இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 2த்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போ 15 வரமிளகா நான் இங்கே சேர்க்குறேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நம்ம இப்படியே சேர்க்க போகிறது இல்லை, இவ்வளோத்தையும் தேவையான அளவு தான் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூடவே நான் அரைச்சி வச்சுக்கிறேன். 15 வரமிளகா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு இதை 1 மணி நேரம் போல் நான் சன்லைட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்துட்டு வெயிலில் காய வச்சுருந்திங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது அதை நல்லா காஞ்சதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிறேன். இதை இந்த மாதிரி நல்லா பொடியாக்கி அரைச்சிக்கிறேன். இப்போது ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அந்த ஊறுகாயோட 2.5 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், ஏன்னா அதுவே போதுமானதுன்னு. அதுக்கு மேலே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கலந்துட்டு 2 நாளாவது வெளியிலே வச்சு நல்லா ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் இது கெடாது. இந்த ஊறுகாயை தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த நார்த்தங்காய் ஊறுகாயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் in the next video. Until then, bye bye from me.
என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும்.